கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி 2 கொரிந்தியருடைய புத்தகம், அதனுடைய 12வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிற அல்லது தியானிக்க போகிற ஒரு சில காரியங்களையும் உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். முதலாவதாக 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பவுல் கர்த்தரை நோக்கி 3 தரம் விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சரியா? அது என்ன மாதிரியான விண்ணப்பம் என்று சொன்னா, அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த அந்த முள்ளை நீக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் விண்ணப்பம் பண்ணினார் இல்லையா? அவருடைய கண்கள்ல இருந்து மீன் செல்கள் போல அங்கு கொட்டினது என்று சொல்லலாம் நம்ம அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வசனங்களே வாசிக்க முடியும். அப்போ இதை அவர் அதை நீக்கும்படியாக கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். பண்ணும் பொழுது இங்கே நாம் வாசிக்கிறோம், அதற்கு அவர் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே பவுல் பதிவு செய்கிறார். அப்போ முதலாவதாக நமக்கு வரக்கூடிய நிந்தனைகள், நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் மத்தியிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது நம்பிக்கை என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார் என்பதே. எல்லாவற்றையும் படைத்த நம்முடைய கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு மீது நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியினுடைய முதல் படியாக இருக்கிறது என்பதை நம்மால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். சரியா? இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். இங்க நாம் வாசிக்க முடியும், கர்த்தருடைய கிருபையை கொடுக்கக்கூடியவராக கர்த்தர் காணப்பட்டார். அவர் வேண்டின அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றாதபடிக்கு அதற்கு பதிலாக கர்த்தருடைய கிருபையை பவுலுக்கு இங்கே கர்த்தர் கொடுக்கிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். சரியா? 2 வகையிலே ஒரு ப்ராப்ளமுக்கு நம்மளால சொல்யூஷன் தேட முடியும். அதாவது நாம் கேட்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் 2 வகையிலே பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, நாம் வேண்டின பிரகாரமாகவே ஒரு சுமையை நம் மீது இருந்து நீங்கும்படியாக அவர் செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் அது நமக்கு சுமையாய் இல்லாதபடிக்கு அதை தாங்கும்படியான சக்தியை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். இந்த இடத்துல கர்த்தர் பவுல் வேண்டின பிரகாரமாக அவருடைய சுமையை நீக்காதபடிக்கு அவருடைய கிருபையை கொடுத்து அதை தாங்கும்படியான வல்லமையை பவுலுக்கு கொடுக்கக்கூடியவராக கர்த்தர் காணப்படுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வரக்கூடிய நிந்தனைகள், போராட்டங்கள் மத்தியிலே நமக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன வேதனைகள், நம்முடைய எல்லா விதமான இந்த பிரச்சனைகளிலேயும் அதை நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்திலே வேண்டுவோம். ஆனால் சில நேரங்களிலே அவர் அதை நீக்கி போடுவார். சில நேரங்களிலே அதை தாங்கும்படியான கிருபையை, வல்லமையை நமக்கு கொடுக்கக்கூடியவராக கர்த்தர் காணப்படுகிறார். சரியா? அது இரண்டாவதாக நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. சரி, அப்படி ஏன் நமக்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும்? கர்த்தருடைய கிருபையினால இந்த எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட முடியுமா என்கிற அந்த கேள்விக்கான பதிலையும் இந்த இடத்துல இருந்து நம்மால் ஒரு காரியத்தை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இங்க நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய வல்லமை நம் மீது தங்கும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் முதலாவதாக கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார், அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதாவது நாம் அதை புரிந்து கொள்கிறோம் இல்லையா? ஆம், கர்த்தருடைய கிருபை எனக்கு உண்டு, அது எனக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த அக்செப்டன்ஸ், அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் நமக்கு இந்த வெற்றியின் மீது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்னொரு படியாக காணப்படுகிறது. இரண்டாவதாக கர்த்தருடைய கிருபை நமக்கு எந்நேரமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏதோ குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மாத்திரம் கர்த்தர் அவருடைய கிருபையை கொடுத்து விட்டு, அந்த நேரத்திலே மாத்திரம் நம்முடைய சுமையிலிருந்து நம்மை நீக்கிவிட்டு, அந்த நேரத்திற்கு மாத்திரம் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் இல்லாதபடிக்கு எல்லா நேரங்களிலேயும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலேயும், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருடைய கிருபையை முற்றிலுமாக நம் மீது அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையாலே அவருடைய கிருபையின் மீது நம்மால டிபெண்டா இருக்க முடியும், அவரை சார்ந்து முற்றிலுமாக நம்மால் வாழ முடியும். அடுத்ததாக கர்த்தருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது இட் இஸ் ஹிஸ் வெரி ஸ்ட்ரென்த், அதாவது அவருடைய வல்லமையை நமக்கு கிருபையாக அளிக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம் மீது கர்த்தர் இரக்கமுடையவராக, கிருபையுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகளிலே அவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது, அவருடைய வல்லமையை பயன்படுத்தி அதை நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைத்தது என்று சொல்லும் பொழுது அவருடைய வல்லமையை நமக்கு கொடுக்கக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்மால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் இங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய வல்லமை என் மீது தங்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால்
அங்கே நாம் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆகையாலே நான் என்னுடைய பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி, நான் பலவீனமாகவே இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி நான் இருக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வல்லமை என் மீது தங்கி கொண்டே இருக்கிறது, ஆகையால் நான் பலவீனமாய் இருப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எந்நேரமும் நான் பலவீனமாய் இருப்பதிலே எனக்கு கவலை இல்லை, கிறிஸ்துவனுடைய வல்லமை என் மீது இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நான் கிறிஸ்துவ மீது மிகவும் சார்ந்து ஜீவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய எல்லா காரியங்களுக்காக, எனக்கு வரக்கூடிய எல்லா பலவீனங்களுக்காக, என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்காக நான் என்னுடைய சுயபலத்தை சாராதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே நான் சார்ந்து ஜீவிக்கிறேன். ஆகையாலே நான் பலவீனனாய் இருக்கிறது எனக்கு பரவாயில்லை, கிறிஸ்துவனுடைய பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லக்கூடியவராக பவுல் காணப்படுகிறார். 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் இங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் எல்லாவற்றிலேயும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி. ஏன்? இதனூடாக கடந்து போகும் பொழுது அவர் ஒரு சில காரியங்களை அவர் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார். முதலாவதாக டிவைன் கைடன்ஸ், தெய்வீக வழிநடத்துதலை அனுபவிக்கக்கூடியவராக இந்த இடத்திலே பவுல் காணப்படுகிறார். இரண்டாவதாக டிவைன் பவர், தேவனுடைய வல்லமையை அவருடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடியவராக பவுல் காணப்படுகிறார். மூன்றாவதாக டிவைன் அப்ரோச், கர்த்தர் எவ்விதமாக இதை சால்வ் பண்றார், எவ்விதமாக இந்த பிரச்சனையை முடித்து வைக்கிறார், சரியா, அதற்கான சொல்யூஷன் எப்படி கொடுக்கிறார் என்பதை அந்த இடத்திலே அனுபவிக்கக்கூடியவராக பவுல் காணப்படுகிறார். நான்காவதாக டிவைன் பர்பஸ், தெய்வீகத்தினுடைய நோக்கம் என்ன, தேவன் இதை நமக்கு கொடுப்பதன் மூலமாக அவர் என்ன நோக்கம் கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே என்பதையும் அறிந்து கொண்டவராக பவுல் காணப்படுகிறார். ஐந்தாவதாக he experienced divine victory, அதாவது தேவன் தாமே இறங்கி வந்து இந்த காரியங்களை அவருக்கு தீர்த்து கொடுத்ததினாலே தெய்வத்தினுடைய வெற்றி எப்படிப்பட்டது என்பதை பவுல் அறிந்து கொண்டவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தர் மீது சார்ந்து ஜீவிக்கும் பொழுது, சரியா, நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது, அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் நம்மாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆகையாலே இதற்கு அப்புறமாக ஏதாகிலும் ஒரு காரியத்தின் நிமித்தம், ஒரு பிரச்சனை நிமித்தம் சோர்வு, இன்னல்கள், நிந்தனைக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னால் எக்காரணத்து கொண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எக்காரணத்து கொண்டும் குழப்பத்தோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எக்காரணத்து கொண்டும் என்ன செய்வோம் என்று சொல்லி நாம் திகைய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். அவர் அவருடைய கிருபையை கொடுத்தார் என்று சொன்னால் இது எல்லாவற்றையும் எப்படி பவுல் அவருடைய வாழ்க்கையிலே தெய்வீகத்தினுடைய எல்லா தன்மைகளையும் அவர் அனுபவித்தாரோ அதே போல நாமும் தெய்வத்தினுடைய எல்லா தன்மைகளையும் வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வரக்கூடிய காலங்களிலே நாமும் கர்த்தரை சார்ந்து நம்முடைய பிரச்சனைகள் நிமித்தம் அவரை மாத்திரமே நாம் சார்ந்து ஜீவிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.